என்னவோ இப்போதான் அத்தை ஆதிராவை குழந்தைய கையில் வாங்கின மாதிரி இருக்கு. பார்த்தா எவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டா. கல்யாணமே ஆக போகுது. ஆமாம் லக்ஷ்மி, பொம்பளை பசங்கள்லாம் பார்க்கும் போதே வளர்ந்துடுவாங்க சீக்கிரமாக. அத்தை, நகை எல்லாம் கொஞ்சம் என்கிட்ட பழசு இருக்குல்ல, அதெல்லாம் பாலிஷ்க்கு கொடுக்கணும். பாலிஷ்க்கு கொடுக்கலாமா இல்லை அதெல்லாம் போட்டுட்டு புது நகையாக வாங்கலாமான்னு தெரியல அத்தை. வேண்டாம்மா, அதெல்லாம் போட்டியேன்னா நம்மளுக்கு தான் லாஸு. பாலிஷ் பண்ணியே கொடுமா. சரி அத்தை. அப்புறம் கொஞ்சம் வெள்ளி பாத்திரங்க வாங்கணும். மாப்பிள்ளைக்கு மோந்திரம், பிரேஸ்லெட்டு, செயின் வாங்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அத்தை. லக்ஷ்மி, இதுக்கெல்லாம் காசு அட்ஜஸ்ட் ஆகுதா? ஆமாம் அத்தை, எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சது இருக்குது, அதிலே அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்புறம் ஆதிராக்கு நல்ல நல்ல புடவைங்க எடுக்கணுமா? அங்கே போய் போட்டுக்கிறதுக்கு நல்ல சுடிதாரு, நைட்டி எல்லாம் எடுக்கணும். சரிங்க அத்தை. எதுலேயுமே குறை வைக்கக்கூடாது லக்ஷ்மி. நானும் கொஞ்சம் சேர்த்து வச்ச பணம் இருக்குது, ஒரு 3 லட்சம். அதையும் கொடுக்குறேம்மா. ஆதிராக்கு நான் கொடுக்குறது. ஐயோ அத்தை, அதெல்லாம் எதுக்கு, நீங்கள் வச்சுக்கோங்க. இந்த வயசான கிளம் அதை வச்சுக்க நீ என்னம்மா பண்ண போகிறேன்? என் பேத்திக்கு நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு வேண்டான்னு சொல்கிற? சரிங்க அத்தை, நீங்கள் சொன்னால் கேட்கவா போகிறீங்க? உங்கள் இஷ்டம். இந்த சந்தோஷமான நேரத்தில் ஆதிராவோட அப்பா இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவர் பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்குவார் அத்தை. ஆமாம் லக்ஷ்மி, என்ன பண்ணுறது, எல்லாம் அவங்கவுங்க தலையெழுத்து. இந்த மாதிரி நேரத்தில் நீ இதெல்லாம் நினச்சி தலையை போட்டுக்க எடுத்துக்காத. அவன் எங்கே இருந்தாலும் அவனோட ஆசீர்வாதம் அவள் பொண்ணுக்கு இருக்குது. ஆமாம் அத்தை, அது என்னவோ உண்மைதான். ஆதிரா மேலே கொள்ளப்பிரியம் வச்சிருந்தாரு. சரி லக்ஷ்மி, எப்போ போகிறது புடவை வாங்குறதுக்கெல்லாம்? சம்மந்தி அம்மா மாப்பிள்ளைக்கிட்ட கேட்டுட்டு ஒரு நாள் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. சரி சரிம்மா. ஐஷு, வாடா ஐஷு. வா ஐஷு, வா வா. என்னம்மா இந்த நேரத்தில்? ஒன்றும் இல்லை ஆண்டி, ஆதிராவை பார்த்துன்னு போகலான்னு வந்தேன். இருக்கிறாளா ஆதி? ஆமாம்மா, உள்ளதான் இருக்கிறா. என்ன எல்லாம் பேசின்னு ஒன்றா லீவ் எடுத்துகிட்டு இருக்கீங்க? சும்மா தான் ஆண்டி. போமா, உள்ளே போ, உள்ளதான் இருக்கிறா. சரி பாட்டி. ஆதி, எதனா குடிக்கிறியாம்மா? பால் கொடுக்கட்டா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. இல்லைண்ணா சாப்பிட எதனா ஸ்நாக்ஸ் செஞ்சு தரட்டாமா? ஐயோ எதுவும் வேண்டாம் ஆண்டி, இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நான். என்னடா முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாட்டமாக இருக்கு, என்ன ஆச்சு? இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி. சரி சரி போ, நீ உன் ஃப்ரெண்டு கூட எதனா பேச வந்திருக்குவே, நான் பாரு டிஸ்டர்ப் பண்ணின்னு இருக்கேன். இப்போ உள்ளே போய் பேச போமா. உங்கள் 2 பேருக்கும் நான் எதனா செஞ்சு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு தான் போனோம். சரிங்க ஆண்டி. பாவம் இல்லை அத்தை, இந்த ஐஷு பொண்ணு எவ்வளோக்கும் ஆதிரா மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஆமாம் லக்ஷ்மி, ரொம்ப அப்பாவி பொண்ணு. பாவம், சின்னத்துலேருந்தே கஷ்டத்தை பார்த்து வளர்ந்துட்டா. வீட்டில் என்ன பிரச்சனையோ தெரியல அத்தை, அதுதான் முகம்லாம் ஒரு மாதிரி வாட்டமாகவே இருக்குது. இன்னும் என்னம்மா, அவங்க சித்திக்காரி எதனா பண்ணியிருக்குவா, அதுதான். என்ன அத்தை, என்னதான் அவங்க சித்தி எதனா சொன்னாலும் அவங்க அப்பா இந்த ஐஷுக்கு தானே சப்போர்ட் பண்ணணும். ஆமாம்மா, அவங்க வீட்டில் என்ன நிலைமையோ யாருக்கு தெரியும். விடு விடு, அந்த பொண்ணு நல்ல மனசுக்கு அவளுக்கும் நல்ல வாழ்க்கை தான் அமையும், பார்த்துனே இரு. ஆமாம் அத்தை, அவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிட்டா ரொம்ப நிறைவாக இருக்கும். சரி அத்தை, அவள் எதுவும் சாப்பிடாத மாதிரியே இருக்குது, நான் பசங்களுக்கு எதனா செஞ்சு கொடுத்துட்டு வரேன், உங்களுக்கும் அப்படியே எடுத்துகிட்டு வரேன். சரி லக்ஷ்மி, போ. ஆமாம், எங்கே இந்த சின்ன வாண்டு காணோம்? அதோ அத்தை, பக்கத்தில் தான் அவள் ஃப்ரெண்டு இருக்கால்ல, அவள் வீட்டுக்கு போயிருக்குவா. சரி சரிம்மா. என்ன மேடம், நானா ஃபோன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் பண்ண மாட்டீங்க போல? அச்சச்சோ, அப்படியெல்லாம் இல்லை ஜீவா, கொஞ்சம் பிஸி அவ்வளவுதான். ஆக்சுவலி அதுதான் உண்மை, நீங்களா பண்ணட்டோன்னு தான் வெயிட் பண்ணின்னு இருந்தேன். அப்படிவா வழிக்கு? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆல் டீட்டெயில்ஸ் ஆயினோ. எல்லா பொண்ணுங்களும் இப்படி தானே? எல்லா பொண்ணுங்களும்னா அப்போ? ஹலோ ஹலோ, ஸ்டாப் ஸ்டாப், உங்கள் இமேஜினேஷன் வேற எங்கேயோ போகுது. ஜென்ரலாக சொன்னேன். நல்லா சொன்னீங்க. அட, ஆதி ஃபோனில் பேசின்னு இருக்கா, நான் வந்தது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி கிளம்பிடலாம். ஏய் ஐஷு, நீ இங்கே எங்கடி போயின்னு இருக்க? ஹலோ, சரி ஜீவா, நான் அப்புறமா பேசுகிறேன், என் ஃப்ரெண்டு வந்திருக்கா. சரி, ஃப்ரீ ஆகிட்ட அப்புறம் கால் பண்ண. ஓகே ஜீவா, பாய். என்ன ஐஷு,
வந்துட்டு அப்படியே போயின்னு இருக்க, கூப்பிடணும் தானே என்ன? இல்லை ஆதி, நீ ஃபோனில் பேசியிருந்தியா, சரி அதுக்கு தான் ஏன் டிஸ்டர்ப் பண்ணணுன்ட்டு கிளம்பிட்டேன். உதப்படுவ, வந்து உக்கார் வா. ஏன் என்ன இந்த நேரத்தில் வந்திருக்க, என்ன விஷயம்? வா வா. ஒன்றும் இல்லைப்பா, சும்மா தான் வீட்டில் போர் அடிச்சிச்சா, உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஜீவா கிட்ட தான் பேசியிருந்தப்பா, எவ்வளோ ஸ்வீட் தெரியுமா? எனக்கு ஏற்ற பேர் இவங்க தான். எங்கள் வீட்டில் கூட எல்லாரும் ஐஷு ஜீவாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்றாங்க. பாரு, இன்னும் கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளேயே இப்படி. அந்த சின்ன வாண்டு தர்ஷினி, அவள் கூட ஐஷு ஜீவாக்கு தான் சப்போர்ட் பண்ணுறா. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா? அவங்க அவ்வளோ பணக்காராக இருந்தால் கூட எங்கள் எல்லார்கிட்டையும் நார்மலாக பழகுறாங்கடி. நான் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பயந்துட்டேன், இவங்கெல்லாம் என்கிட்ட எப்படி பழகுவாங்களோ, அங்கே போனால் நான் எப்படி இருக்குவேனோன்னு. ஆனால் எல்லாருமே ரொம்ப ஸ்வீட் தெரியுமா? ஜீவாவோட அம்மா பாட்டி எல்லாருமே. ஐஷு, ஏதாச்சும் பிரச்சனையா? சேச்சா, அதெல்லாம் இல்லைப்பா, நீ சொல்லு. நான் ஒரு பைத்தியம், உன்னை வந்ததுலேருந்து என்ன ஏதுன்னு கேட்காம நான் பாட்டுக்கு பேசின்னு இருக்கேன். ஐஷு, என்ன ஆச்சு சொல்லு. ஒன்றும் இல்லை ஆதி, உன்னை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனையா, என்னன்னு சொல்லு. ஏய் ஐஷு, என்னப்பா, என்ன ஆச்சு? ஏன்? ஆதி, என்னால் முடியல ஆதி, நான் கண்ட்ரோல் பண்ணோன்னு தான் பார்க்குறேன், பட் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னடி, என்ன விஷயம்? ஏதாச்சும் சீரியஸா? நான் ஆசைப்படுற எதுவுமே எனக்கு கிடைக்கிறதில்ல ஆதி, நான் ரொம்ப அன்லக்கி தெரியுமா? அடைச்சி பைத்தியம், அடிச்சன்னா பார்த்துக்கோ. எதுக்கு இப்படியெல்லாம் பேசுகிற நீ ஒன்றும் அன்லக்கி இல்லை, இருக்கிறதுலே நீ தான் ரொம்ப லக்கியான கேர்ள் தெரியுமா? ஆமாம் ஆமாம், பார்த்தனே என் லக்கெல்லாம். இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்ல போறியா இல்லையா? எப்படியே அழுதுருந்தா? அநேகமா என்னோட கல்யாணம் நின்றுடோண்டி. ஏய் விளாடாத. என்ன? ஆமாம் ஆதி, இதில் என்ன இருக்குது விளாட? ஏன் மாப்பிள்ளை உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டாரா என்ன? அவருக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே என்னை பிடிக்கல தான், அது தெரிஞ்ச விஷயம் தானே. இன்னும் எப்படி இந்த கல்யாணத்தில் குழப்பம் வந்துச்சு? ஆல்மோஸ்ட் என்கேஜ்மெண்ட் கிட்ட வந்துருச்சுன்னு சொன்ன இல்லடி, என்ன ஆச்சு சொல்லு. அது கவிதா. என்ன கவிதா உள்ளே பூந்து எதனா பண்ணிட்டாளா இந்த கல்யாணம் நிற்கிற மாதிரி? கவிதா விஜய்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டா. என்ன இஷ்யூ சொல்கிற அப்படின்னு அந்த லூஸ் சொல்லிச்சா உங்ககிட்ட? இல்லை. அப்புறம் உங்கள் சித்தி சொன்னாங்களா, இல்லை அந்த விஜய் தான் சொன்னானா? இல்லைப்பா, அவங்க யாரும் சொல்லலை, நான் என் கண்ணால் பார்த்தேன். நீ எதனா மிஸ்டேக்கை பார்த்துருக்குவ. அடிப்போடி லூஸு, நான் என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன். நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ என் கண்ணு முன்னாடி சொன்னாடி. என்னடி, அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் தெரியும் தானே? அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்கிட்ட போய் இப்படியா சொல்லியிருக்கா? ஆமாம், முதலே அந்த விஜய்க்கு என்ன சுத்தமாக பிடிக்காது, இனி கேட்கணுமா? அதுவும் ஒருத்தனுக்காக உயிரே விடுறேன்னா கண்டிப்பாக அவங்க மேலே தான் பாசமாக இருக்குவாங்க, ஆட்டோமேட்டிக்காக அன்பும் அவங்க மேலே தான் வரும். சரி விடு, இந்த விஜய் இல்லைன்னா என்ன, உனக்கு ஏற்ற ஒருத்தன், உனக்காகவே ஒருத்தன், உன்னை ரொம்ப விரும்புகிற ஒருத்தன், இவனை விட நல்ல அழகாக இருக்கிற ஒருத்தன் உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இவனை நீ தூக்கி விசிறடி. அது என்னால் எப்படி? ஏன்? நான் அவங்கள ரொம்ப விரும்பினேன்டி. என்ன, அவனை லவ் பண்ணி தொலைச்சிட்டியா? இப்போ அவன்கிட்ட போய் சொல்ல வேண்டியது தானே? அதுக்கு கரெக்ட் டைம் அமையலை. அதுவா எப்படி அமையும்? நம்ம தான் அமைச்சிக்கணும் ஐஷு. சரி, உன்னால் தான் சொல்ல முடியல, அட்லீஸ்ட் என்கிட்ட என்ன சொல்லக்கூடாதா? நானாக போய் பேசியிருக்கேன்ல. சரி, அதெல்லாம் ஆகட்டும். இப்போது அந்த விஜயோட நம்பர் கொடு, நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். இல்லைனா அவங்க வீட்டுக்கே போய் பேசலாவா? இல்லை வேண்டாம். என்னடி அப்படியும் வேண்டான்ற இப்படியும் வேண்டான்ற, இன்னும் என்ன தான் பண்ணுறது உன்னை? கவிதை விரும்புகிறா இல்லையா, அவளே கல்யாணம் பண்ணின்னு நல்லா இருக்கட்டும், விடு. ஆமாம், பெரிய தியாகி நீ அப்படியே உன் வாழ்க்கையை விட்டு கொடுத்தவொன்னே உன் சித்தியும் உன் தங்கச்சியும் உனக்கு சிலை வச்சு கும்பிட போகிறாங்க. நீ திருந்தவே மாட்டியா? நீயும் கோவப்படாதாதி, அப்போ நான் எங்கே போவேன்? சாரிடி, நீ பேசுனதில் எனக்கு டக்குன்னு கோவம் வந்துடுச்சு. சரி, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, நான் அங்கிளுக்கு ஃபோன் பண்ணுறேன். நான் அப்பா கிட்டே சொல்லிட்டு வந்திருக்கேன், இங்கே தான் வரேன்னு. சரி, எதனா சாப்பிட்டியா இல்லையா? நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், நான் அம்மா கிட்டே சொல்லி எதனா செஞ்சு தர சொல்கிறேன். அது வரைக்கும் நீ எதை பற்றியும் நினைக்காம மைண்ட் ரிலாக்ஸாக படு. சரி ஆதி.